ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பட்டாணி சுண்டல் தான் செய்ய போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே பட்டாணி தண்ணியில் ஊற வச்சிட்டேங்க. இப்போ ஒரு 3 மணி போல் இப்போ வந்து எடுத்து வேக வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு வந்து போட்டு இப்போ நல்லா வேக வச்சிட்டு இருக்கேன். பசங்க இப்போ ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்காக இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். பசங்களுக்கு ஒரு டைம் ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துட்டா திரும்ப திரும்ப அவங்க வந்து அதையே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதனால இன்னைக்கு பசங்களுக்கு பட்டாணி சுண்டல் தாங்க நான் ஃபிக்ஸ் பண்ணது. நெக்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணுங்க. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அடுத்து 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா சூப்பரா கட் பண்ணி பச்சையா மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அரைக்க போறோம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. வெங்காயமும் தக்காளியுமே தண்ணி விடும். அதனால தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மசாலாவில் போட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் செருக கட் பண்ணி வச்சிருச்சு. இந்த டைம் கார்ன் சிப்ஸ் நான் கடையில வாங்கிட்டு வந்துட்டேங்க. வண்டிகேட் இருக்கிற நேஷனல் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். சிப்ஸ் ஐட்டம் வத்த ஐட்டம்லாம் ரேட்டு கம்மின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 17 ரூபா தாங்க 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இதை பொரிக்க போறோம். தேவையான அளவு மட்டும்தாங்க பொரிச்சு எடுத்துக்க போறேன். அடுத்தடுத்த டைம் நம்ம வந்து பட்டாணி சுண்டல் செய்யும் போது எடுத்து பொரிச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். சின்ன வானல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ சிப்ஸ் பொரிக்கிறதுக்காக சிப்ஸ் எடுத்தாச்சுங்க. கார்ன் சிப்ஸ் போன டைம் நம்ம வந்து ஆட் பண்ணல, இந்த டைம் நம்ம வந்து ஆட் பண்றோம். கொஞ்சமா பொரிச்சு எடுத்துட்டேங்க. மீதி கார்ன் சிப்ஸ் வச்சிருக்கேன். அடுத்த டைம் பட்டாணி சுண்டல் செய்யும்போது கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கூட்டி வச்சிட வேண்டியதான். இப்போ ஒரு வானல் வச்சாச்சு. கார்ன் சிப்ஸ் பொரிச்சு எண்ணெயை இந்த வானல் ஆட் பண்ணி இப்போ வந்து கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கணுங்க. மசாலா ஆட் பண்ண போறேன். என்னென்ன மசாலான்னு பாருங்க. கறி மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், நெக்ஸ்ட் பெப்பர் மசாலாங்க. இந்த மசாலாலாம் சேர்த்து பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிக்கணுங்க. பட்டாணி சுண்டல் சூப்பரா வெந்துருச்சுங்க. அது ஒரு வாரமா எடுத்து வச்சிருக்கிறேன். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி சுண்டலை இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போறோம். சூப்பரா பாருங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பட்டாணி சுண்டலை ஆட் பண்ணியாச்சு. அது கூட வேக வச்சிருந்த தண்ணி சேர்த்து தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எடுத்து வச்சுட்டுலாம் நான் வந்து சேர்க்கல, தண்ணியோட தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரணுங்க. அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். லாஸ்டா இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு காரம் மட்டும் இல்லைன்னா செக் பண்ணிப்பாங்க. இப்போ உப்பு மட்டும் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சமா சால்ட் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வைக்கணும். பசங்க ஸ்கூல்ல இருந்து வரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. பட் முடியல. அதுக்குள்ள காலிங் பெல் யாருன்னு பார்த்தா பாப்பாவும் தம்பியும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, ஓரளவு கூட்டி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பசங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதான். அதுக்குள்ள அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ள அங்க சாப்பாடு ரெடி ஆயிடும். அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் எதிர்பார்க்கறது ஏதாச்சும் வீட்டுல ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்காங்களா, ஸ்பெஷலா ஏதாச்சும் சாப்பாடு இருக்கான்னு அவங்க எதிர்பார்க்கறது அதுவா தான் இருக்கும். அதுக்காகவே பசங்களுக்கு இன்னைக்கு பட்டாணி சுண்டல் தாங்க நான் ஃபிக்ஸ் பண்ணது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அதனால இன்னைக்கு அவங்களுக்கு செஞ்சிருந்தேன். பாப்பா வந்து பார்த்ததும் வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சுன்னு பாப்பாவும் சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு ட்ரெஸ் மாத்திடுவாமான்னு சொல்லிட்டேன். பட்டாணி சுண்டல் சூப்பரா ட்ரை ஆகி வந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு 4 கப் எடுத்துக்கிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சிருக்கேன். 4 கப் எடுத்தாச்சு. 4 கப்லையும் ஃபர்ஸ்ட் வந்து பட்டாணி சுண்டலை நம்ம எடுத்து போட்டு போறோம். அது மேலாப்புல ஆனியனும் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தழை அது எல்லாத்தையும் சூப்பரா நம்ம வந்து அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. பார்க்கும்போதே நல்லா இருக்கு சாப்பிட்றது. கண்டிப்பா ஈவினிங் டைம்ல வந்து உங்களால ஏதாச்சும் சிம்பிளா செஞ்சு சாப்பிடணும், ரொம்ப பெருசா செய்ய முடியலன்னா சிம்பிளா செய்யணும்னா காலையிலே இந்த மாதிரி பட்டாணி சுண்டலை வந்து ஊற வச்சிருங்க. ஈவினிங்கா வேக வச்சு ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு மசாலா அதை மட்டும் நீங்க பச்சையா அரைச்சி சேர்த்துக்க போறீங்க. அவ்வளவுதான். வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதா. கொத்தமல்லி தழை இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மிச்சர் இருந்துச்சுன்னா மிச்சருக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கார்ன் சிப்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களால வாங்க முடியும்னா வாங்கி இது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சமைக்கிற குக்கிங்ல இது வரைக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நானே கத்துக்கிட்டு தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எனக்கு சமைக்கலாம் அவ்வளவா தெரியாது. அதனால எந்த சமையல் பண்ணாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இந்த சுண்டல் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் தாராளமா. 4 கப்லயும் சுண்டல் மசாலா போட்டு வெங்காயம், கொத்தமல்லி தழை, அடுத்து கார்ன் சிப்ஸ் லாஸ்டா போடுறோம். கார்ன் சிப்ஸ் நான் வந்து கம்மியா தான் போட்டேன். தர்ஷன் எல்லாத்தையும் வெறும் வாயிலே சாப்பிட்டுட்டான். ஃபைனலா பாருங்க சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இப்போ தன்ஷிக்கிட்ட எடுத்து ஃபர்ஸ்ட் கப்பா அவள்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ பாப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவா. சூப்பரா இருக்குமான்னு சொல்லி பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு கப் எடுத்துட்டு அவ போயிட்டா. அடுத்து எனக்கு ஒரு கப் எடுத்துட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். இங்க வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மாடியில காயிற துணி எடுத்துட்டு வர்றதுக்காக நானும் தனுஷையும் மாடிக்கு வந்தோம். எங்க பின்னாடியே இன்னொரு ஜீவன் வந்துட்டாங்க. யாருன்னா நம்ம தர்ஷன் தாங்க. பட்டாணி சுண்டல் சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லுங்க. நம்ம வந்து ஒரு கடையில போயிட்டு 30 ரூபா கொடுத்து பானிபூரி சாப்பிட்றோம்னா சேம் அதே தான். அது எப்படி நம்ம பானிபூரி சாப்பிடும்போது வயிறு எப்படி ஃபில் ஆகுமோ அதே தாங்க. சாப்பிட்டதுமே எதுவுமே சாப்பிட வேணாம் போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு.
சாப்பிட்ட உடனே நாங்கள் எங்களோட ஒர்க் பார்க்கறதுக்கு வந்தாச்சு. என் காலையிலே ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில். பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு. ஹெல்ப் பண்ணுவாங்க, கிளிப் எடுப்பாங்க, துணி எடுத்துகிட்டு வந்து கீழே கொடுத்துருவாங்க, வீடு பெருக்கி கொடுத்துருவாங்க, சின்ன சின்ன ஒர்க்லாம் தனிச்சியும் தரிசனம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து ரூமில் வச்சுட்டு இன்னும் மடிக்கல. கிச்சனை வந்து பார்க்கலான்ட்டு வந்தாங்க. ஆல்ரெடி நான் ரூம்க்கு எடுத்துகிட்டு போன பாருங்க சாப்பிட. அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே வரல. கிச்சன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. நீங்களே பாருங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறேனே தெரில. கிச்சன் க்ளீனிங் வந்தாலே கண்டிப்பாக எனக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கே எனக்கு 1/2 hour ஆகிடுங்க. வீட்டில் நார்மலாகவே சோறு, சாம்பார், புளிக்குழம்புன்னு வைக்கும்போதே ஏகப்பட்ட பாத்திரம் இருக்கும். புதுசாக ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு டிஷ் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அன்னைக்கு தாங்க இருக்கவே இருக்கும், நிறைய பாத்திரம் சிங்கில் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சிங்கு ஃபுல்லாக நம்பி போயிடுச்சு. நானும் அப்படி இப்படி பாத்திரத்தெல்லாம் சிங்கில் பொறுக்கி போட்டுட்டு அந்த கிச்சன் மேடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கிளாத் வச்சு தொடச்சி அடுப்பையும் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த ஆனியன் ரேக் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். கீழே உருளைக்கிழங்கு, 2 ரேக்கில் ஆனியன், மேலே வந்து பூண்டு. இந்த ரேக்கை இப்போ கிச்சனில் வச்சு ஆனியன்லாம் சூப்பராக செட் பண்ணியாச்சு. பக்கத்தில் மிக்ஸி இருக்குது. இவ்வளோ தாங்க நம்ம கிச்சன் மேடையில் இருக்கும் ஒரு அடுப்பு. மற்றபடி பாத்திரத்தை விலைக்கு வாஷ் பண்ணி காய வச்சு திரும்பி நான் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரேவில் எடுத்து வச்சுருவேன். அடுத்து கூட்டணுங்க, வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணணும். எல்லா ஒர்க்கும் இப்போ முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு ஒரு ஓவர் ரிவ்யூ பாருங்க. பசங்க வந்து இப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து என்னென்ன ஒர்க் செய்கிறேன், வீடு க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது, பசங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் ரொட்டீன் பிளாக் பண்ணுறது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கல, உங்கள் பதிவுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு ரீசெண்டாக என்னால் இந்த மாதிரி விளாக் தாங்க கொடுக்க முடியுது. நீங்கள் எந்த மாதிரி விளாகிங் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலாக பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சுங்க. இப்போ நைட்டுக்கு சமைக்கணும். இதுக்கப்புறம் காலையில் சாதம் வடித்து சாம்பார் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்போ நைட்டுக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஃபைனலாக நம்மளோட க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சமைக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் நம்மளோட க்ளீனிங் ஒர்க் முடிக்கிறது அது ஒரு பெரிய கடினமான வேலைன்னு தான் சொல்லுவேன். என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குங்க. அது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, மாவு இருக்குன்னு நினைக்கும் போது. ஏன்னா டக்குன்னு ஒரு சட்னி வச்சோம்னா ஒரு இட்லியை ஊற்றலாம், ஒரு தோசையை ஊற்றலாம். அதனால் ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே பசங்க கிட்ட வந்தேன். பசங்க ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சாங்க. அதனால் பாப்பா வந்து சைன் வாங்கிட்டு இருக்கா. இப்போ பாப்பாவுக்கு சைன் போட்டு கொடுத்துட்டேன். தம்பியும் பாப்பாவும் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி சட்டை போடலன்னு கமெண்ட்ல சொல்லாதீங்க. அவனுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு சட்டை போடாமல் இருக்கான். நெக்ஸ்ட் இப்போ ட்ரெஸ்ஸு மடிச்சு வச்சாச்சுங்க. இப்போ வந்து தன்ஷியோட யூனிஃபார்ம், ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோட யூனிஃபார்ம், என்னுடைய ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, தம்பியோட ரஃப்யூஸ் ட்ரெஸ்ன்னு பிரித்து அவங்கவுங்க ரேக்கில் கொண்டு போய் ட்ரெஸ்ஸை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் தோசை சட்னின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ சட்னி வைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் இப்போ கட் பண்ணி வதக்க போகிறேன். மாவு வந்து கரைச்சி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி கட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ண போகிறோங்க. சட்னி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்து வேலை தான். காயெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு அப்படியே மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா டக்குன்னு சட்னி வச்சு முடிச்சாச்சுங்க. ஈஸியான ஒரு மெத்தட்னா, மாவு இருந்துச்சுன்னா சட்னி, தோசை, இட்லி கூட நம்ம வந்து உடனே அதை அவிச்சு சாப்பிடலாம். தோசை ஊற்றணும்னா நின்றுட்டு தோசை சுடணும், கொஞ்சம் கால் வலிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. திருப்தியாக சாப்பிட்ணுன்னா தோசை ஊற்றி தான் சாப்பிட்லாம், எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாம். ஃபைனலாக சட்னி ரெடிங்க. சட்னி தாளித்து வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பக்கம் வளர்க்கின பாத்திரத்தை எல்லாமே தண்ணி வடிஞ்சதும் அந்த சைடில் எடுத்து வச்சுருக்கேன். அது காஞ்சதும் எடுத்து ரேக்கில் வச்சுருவேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். பாப்பா வந்து இப்போ சாப்பிட்டது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா. அடுத்து தம்பிக்கு தோசை சுட்டு கொடுக்கலான்னு இப்போ தம்பியை கூப்பிட்டு அவனுக்கு பிளேட்ல தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்தேன். இப்போ என்ன வேலை பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். எடுத்துட்டு வரும்போது எப்படி வந்தானே எனக்கே தெரியல. சட்னியை கீழே ஊற்றி வச்சிருக்கான், தோசையும் கீழே போட்டிருக்கான், திரும்பி எடுத்து தட்டில் போட்டிருக்கான். அது நல்லா தெரியுது. நான் திட்டுவேன் அடிப்பேன்னு மேட்டை கொண்டாந்து போட்டு அந்த சட்னியை துடைச்சி வச்சிருக்கான். ஏன் இப்படி பண்றான்னு எனக்கே தெரியல. அதை பொறுமையா எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட்டா என்ன, நான் அடிப்பேன்னு ஓடியே போயிட்டாங்க. எங்கதான் ஓடனான்னு தெரியல. லாஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்போ தோசை சுட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக கிச்சனை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இந்த டே இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.